வீடியோ இன் இன்டர்நேஷனலுக்கு வரவேற்கிறேன். நான் திருஜித். கடந்த எபிசோடில் நம்மால் அறிமுகப்படுத்த மறந்து போன ஸ்ரீஜித் பற்றி இப்போது பேச போகிறோம். சரி, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், விஞ்சன் 1 வியூ ஸ்ட்ரீட் ஃபிட்டிங் சிஸ்டம் தான் நாம் இப்போது சாதாரணமாக பார்க்கும் அல்லது மாட்ஸ் 1 பள்ளியில் பயன்படுத்துவது. அதே போல கீழே இறங்கி சண்டை செய்வதையும் நமக்கு தெரியும். எப்போதும் நாம் ஒரு தூரம் வைத்துக் கொள்ள முயற்சிப்போம் அல்லவா? சில சந்தர்ப்பங்களில் மட்டுமே அது மிகவும் நெருக்கமான ரேஞ்சுக்கு வரும். அப்போது பல சீக்வன்ஸ்கள் அங்கே வேலை செய்யும். ஆனால் தெருவில் இப்படிதான் சாதாரணமாக சண்டை நடக்குமா, அல்லது அந்த சூழ்நிலை நம்முடைய ரிங்கில் நடக்கும் மாதிரியா? அது தெருவில் காண்பது கிடையாது, ஒருபோதும் இல்ல. அப்படி என்றால் நாம் இன்று இங்கே பேசுவது தெரு சண்டையில் ஒரு சண்டை உருவாகும் சூழ்நிலையின் நமக்கு தரும் ஐடியா என்னென்ன, அல்லது சில முக்கியமான ஐடியாக்கள் என்னென்ன. கடந்த வீடியோவில் நாம் பேசியதே எதிரியின் சக்திய, அதாவது அவர் தாக்கும் போது அல்லது அவர் நகரும் போது அந்த சக்தியை நம் மறுவெளிப்படுத்துவது அல்லது தடுத்து நிறுத்துவது மூலமாக அதை திருப்பி அனுப்பிதான் பாதுகாப்பது அல்லது அதை தாக்குவது என்று நாம் சொன்னோம். அது போலவே முக்கியமான 1-2 புள்ளிகள் இருக்கின்றன. தூர சக்தி. அதே போல் இன்ஜினில் மிகவும் முக்கியமான ஒரு புள்ளி தான் சென்சிட்டிவிட்டி. இது எப்படி என்பதை பற்றியே இங்கு நான் பேசுகிறேன். முதலில் நாம் தூரத்தை பற்றி கவனமாக பார்க்கலாம். நாம் ஒரு போர் அல்லது ஒரு எதிரியை தாக்கும் போது அதன் முடிவில் அல்லது அந்த தாக்குதலுக்காக, உதாரணமா நான் ஒரு பஞ்ச் பற்றி சொல்வேன். நான் ஒரு பஞ்ச என் உடலிருந்து தோங்கி இந்தியன். இதனை நாம் ஒரு இயக்கத்தின் 0% முதல் 100% என்று சொல்லலாம். அதனால் நாம் எங்கு இருக்கிறோம் அல்லது இந்த இயக்கம் எத்தனை சதவீதம் வந்திருக்கிறது என்பதை கவனித்து அதில் நாம் எப்போது கவனம் செலுத்த வேண்டும், எப்போது அதை வரையறுக்க முயற்சிக்க வேண்டும் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். இங்க ஸ்ரீஜித் செய்ய முயற்சிப்பது இந்த பஞ்சின் சுமார் 1 சிஸ்டைன் சதவீதம் முடிந்த பிறகு அல்லது இதன் 1 முடிவில் இதை வரையறுக்க முயற்சிக்கிறார். சரி, இங்கே இன்னொரு விஷயமும் உள்ளது. ஸ்ரீஜித்தின் உடலுடன் சேர்ந்து ஸ்ரீஜித்தின் பாதுகாப்பு ஆயுதம் இருக்கிறது. அதனால் இந்த இணைந்திருக்கிறது அல்லது என் தாக்குதலை முடிக்கும் அந்த புள்ளியில் தான் ஸ்ரீஜித் இதை பாதுகாக்க போகிறார். சரி, இதன் சாத்தியங்களை நாம் ஒரு முறை பார்க்கலாம். பாருங்கள், இப்போது நான் ஒரு பஞ்ச் அடிக்கிறேன். ஸ்ரீதீப் இந்த கையிலேயே கவனம் செலுத்தி இருக்கிறார். ஸ்ரீஜித்துக்கு தெரியும் நான் எல்லாம் இதை பாதுகாக்க முடியுமா முடியாதா என்பதை இப்ப பார்க்கலாம். இதன் சாத்தியங்களை நாம கவனிக்க வேண்டும். நான் முன்பே சொன்னது போல அந்த 100 விழுக்காடு ஒரு இயக்கத்தின் முடிவுல அது நம்முடைய உடலோடு சேர்ந்து வரும். அந்த நேரத்துல இத பாதுகாக்க முயற்சி செய்தால் அதன் சாத்தியங்களை இங்கே நாம் பார்க்கலாம். மிகவும் குறைந்த சாத்தியம்தான். அதனால் விஞ்சன் வழங்கும் ஐடியா என்னவென்று கடந்த வீடியோவில் நாம் பேசினோம். விஞ்சுவில் மனசாவ் அல்லது ஒரு ட்ரியாங்கிள் அல்லது பிரமென்ஷன் என்று சொல்வது என்னவென்றால், நம்முடைய எதிரியின் உடல் நம்முடைய தூரத்திற்கு அல்லது ஒரு குறுகிய ரேஞ்சிற்கு நகர்ந்தால் உடனே நாம் அதை தடுப்பதற்காக செயல்பட வேண்டும். கடந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பேசினோம். சம்சாரிக்க வேண்டாம். இங்கே நாம் இந்த ஒரே முறையை பயன்படுத்தி என் பஞ்ச் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் மூவ் செய்த இடத்திலேயே அல்லது என் உடலில் அந்த 1 பஞ்சின் ரியாக்ஷன் அல்லது என் உடலை நான் மூவ் செய்த போதே இந்த பிரிவென்ஷன் ஹேண்ட் அல்லது மனசாவோ என்று சொல்லப்படும் இந்த கை இமீடியட்டா முன்னால் வரும். இதை டிபெண்ட் செய்யவும் இங்கேயும் சீர்ஸ் முயற்சி செய்கிறார். அது எவ்வளவு சாத்தியம் உள்ளது என்று நாம் பார்க்கலாம். இது எளிதாக செய்ய முடியும் அல்லவா? அப்போ கவனமாக பார்த்து செய்யுங்கள். மின்சாரம் தான் இங்கே கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. என் உடலின் இயக்கங்களா, என் கையின் இயக்கங்களா, உடலின் இயக்கங்களா?
நம்முடைய ஒவ்வொரு நாட்டின் எல்லையிலும் நாம ரடார் வைத்திருப்பது, அல்லது ஒரு போர் நடக்கும் போது நாம 11 ஏவுகணைகளை அல்லது இங்கோடு வருகிறதா என்று தெரிந்து கொள்ளதான் நாம வைத்திருப்போம் அல்லவா? இல்லை என்றால் நாம இதை நம்முடைய ஒரு நாட்டுக்குள் அது விழுந்த பிறகு போர் செய்யலாமா இல்லையா என்றுதான் இங்கே நடந்திருக்கிறது. என்ன நடந்தது? ஒரு முறையும் இந்த ஒரு தாக்குதல் அதன் முடிவில் அடையும் போது அதை பாதுகாக்க முயற்சிப்பது மிகவும் கடினமான விஷயம்தான். ஆனால் இதன் துவக்கத்திலேயே இதை அழித்துவிட்டால் அது நமக்கு மிகவும் எளிதாகவே அதை மறுவழிப்படுத்தலாம் அல்லது அதன் சக்தியை திருப்பி அனுப்பலாம் என்பதே இங்கே காட்டப்படுகிறது. இந்த அதே முறையைத்தான் நாமும் ஸ்ட்ரீட் ஃபைட்டிலும் வெற்றிக்காக பயன்படுத்துறோம். முன்பே ஸ்ரீஜித் சொன்னது போல ஒரு தாக்குதல் செய்யும் போது எங்கேதான் கவனம் செலுத்துகிறோம், அல்லது இந்த வப் அல்லது இந்த தாக்குதல் வரும் அந்த ஒரு திசையில் தானா நாமும் கவனம் செலுத்துகிறோம், இல்லையெனில் நம்முடைய உடலை அல்லது அந்த எதிரியின் முழு உடலையா நாமும் கவனம் செலுத்துகிறோம் என்று நாமும் ஸ்ரீஜித் சொன்னார். அந்த எதிரியின் உடலையே தான் நாமும் கவனம் செலுத்துகிறோம். சரி, இதற்கான ஒரு சாத்தியமான நிலை அல்லது இதற்கான வாய்ப்பு எப்படி ஃபைட்ல உருவாகும் என்று நாம் ஒரு முறை கவனிக்கலாம். சாதாரணமா நாம் என்ன செய்கிறோம் என்றால், நாமே ஒரு தாக்குதல் செய்யும் போது எதிரியின் ஆயுதம் வரும் திசையில் நம்முடைய உடலை அல்லது முழுமையாக அந்த ஆயுதம் வரும் திசையில் நாமும் கவனம் செலுத்துகிறோமா? அங்கே நாமும் பாதுகாப்பதற்கும் முயற்சிக்கும் போது என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். ஸ்ரீலகன் ஸ்ரீயை 11 ரவுண்டு பஞ்ச் செய்யும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நான் எதிரியின் ஆயுதம் வரும் திசையில் என் உடலை திருப்பி எனது பாதுகாப்பை செய்யும் போது இங்கே என்ன நடக்க வாய்ப்பு உள்ளது என்றால், எதிரியின் ஆயுதத்துடன் அவனுக்கு என்னை தாக்க ஒரு திரண்ட பகுதியை நான் உருவாக்கி கொடுக்கிறேன். நம்முடைய ஒரு பாதை திறந்திருக்கிறது என்றால் முன்னேறு என்று சொல்வது விங்ஸின் முதல் கோட்பாட்டை பற்றி நான் சொன்னேன். ரவுண்ட் ஹவுஸ் பவுண்ட் செய்யும் போது நான் இந்த ஆயுதம் நோக்கி செல்லாமல் அல்லது ஆயுதம் நோக்கி என் உடலை என் மார்பை திருப்பாமல் இருக்க வேண்டும். அதனால் நான் எதிரியின் உடலின் மார்பை அல்லது இந்த ஆயுதம் எங்கிருந்து வருகிறது என்பதையும் நிச்சயமாக நமக்கு தெரியும். கை இந்த உடலிருந்து தானே வருகிறது அல்லவா? அப்போ நான் என்ன செய்கிறேன் என்றால் என் பாதை திறந்திருக்கிறதா இல்லையா என்பதையே நான் முயற்சிக்கிறேன். எதிரியை ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு அருகில் வந்தால் தடுப்பு அல்லது விழிப்புடன் இருக்க வேண்டும். இல்லையெனில் என் பாதை திறந்திருக்கிறதால் என் கையை முன்னோக்கி நகர்த்த வேண்டும் என்பதே பொருள். அது எப்படி என்பதை பார்க்கலாம். பஞ்ச் செய்யும் போது இது நடக்கிறது. இதுதான் நடக்கிறது. ஏனென்றால் நமக்கு ஒரு விஷயம் தெரியும். ஸ்ரீஜித்தின் அல்லது இந்த ரவுண்ட் ஹவுஸ் பஞ்ச் என்று சொல்லப்படுவது இந்த புள்ளிக்கே ஒரு வளைந்த பாதையில தான் இது வருகிறது, இல்லையா? சரி, இதை நாமும் மிகவும் குறுகிய பஞ்சுகளாக கொள்ளலாம். அப்படிப்பட்ட பல வகையான பஞ்சுகள் இருக்கின்றன. அதன் சாத்தியங்களை பற்றி நாம் பிறகு பேசலாம். ஆனாலும் ஒரு அடிப்படை யோசனை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்போது இதை பேசுகிறேன், சரியா? இந்த 1.2 அடுத்த புள்ளி மிகவும் நேராக இருக்கும். அதனால இது மிகவும் குறுகியது. இது கொஞ்சம் நீளமான தூரத்துல நடக்க வேண்டும் என்றால் அதற்காக வேகமா ஒரு பஞ்ச் செய்ய வேண்டும். இங்கே நடக்க வாய்ப்பு உள்ளது என்பதற்காக சான்ஸ் பெஞ்ச் தரும் ஒரு ஐடியா இது. நாம் எந்த காரணத்தாலும் எதிரியின் ஆயுதம் செல்லும் அல்லது அந்த ஒரு திசையில் நாம் ஒருபோதும் செல்லக்கூடாது. அதனால் நாம் எப்போதும் இலக்காக கொள்வது எங்கு இருக்க வேண்டும் என்பது முக்கியம். இந்த முழு உடல் அல்லது எதிரியின் உடல் அந்த முழு ஸ்ட்ரைக் சர்க்கிள் நோக்கி இருக்க வேண்டும் என்பது நாம் எப்போதும் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக எனர்ஜி பற்றி நாம் பார்க்கும்போது நாம் கேட்டிருப்போம், ஹார்ட் எனர்ஜி செய்யும் போது சாஃப்ட்னஸ் என்று சொல்வது என்ன? ஹார்ட் எனர்ஜி மற்றும் சாஃப்ட் எனர்ஜி எல்லாவற்றிற்கும் பின்னால் என்ன இருக்கிறது? நமக்கு தெரியும், நம்முடைய எலும்பும் நம்முடைய தசைகளும் தான் வேலை செய்கின்றன. ஆனால் இதில் உள்ள வித்தியாசம் என்ன? அல்லது விஞ்ஞானிகள் பயன்படுத்தும் சாஃப்ட் எனர்ஜி என்று சொல்வது என்ன? நாம் ஹார்ட் எனர்ஜியை இப்படி பாட்டலாம். ஒரு நல்ல நிலைன்னு நீங்கள் நினைச்சுக்கோங்க. அப்போது நமக்கு தெரியும் அந்த நல்ல நிலை மிகவும் வலுவாக இருக்கும். அல்லது இந்த நபரின் இரு கைகள் முழுவதும் நம்முடைய தசைகள் அல்லது எலும்புகள்லாம் மிகவும் சரியாகவும் மிகவும் வலுவாகவும் இணைக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய உடலுடன். இதுல இருந்து ஒரு தாக்குதல் எப்படி வருகிறது? ஒரு நிமிடம் கூட சதவீதம் குறையாம இந்த நபர் அந்த சக்தியை சேமித்து வைத்திருக்கிறார், அணைக்காமல் தொடர்ந்து வைத்திருக்கிறார். அதனாலதான் இவர் தாக்குதலுக்கு செல்கிறார். தொடர்ந்து நம்முடைய தசைகளை சுமை ஏற்றி கொண்டு செய்யும் இயக்கங்களை நாம் தான் கடுமையான சக்தி என்று சொல்கிறோம். ஆனால் விஞ்ஞானத்தில் பயன்படுத்தும் அந்த ஒரு கடுமையான சக்தி முறை அல்ல. எப்படி பயன்படுத்துகிறார்கள்? மென்மையானது என்று. மென்மையான சக்தி என்றால் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். மென்மையான சக்தியை பற்றி பேசுவது அல்லது ஒரு வீடியோ பகிர்வது என்பது மிகவும் சிரமமான விஷயமாகும். சரி, நாம் இதை ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் பார்க்கலாம். இப்போது ஸ்ரீஜித்தின் கை நேராக அல்லது 100% தளர்வாக இருக்கும் ஒரு நிலை கீழே படுக்க வேண்டும்.
இந்த கையை நாம் மடக்கி அந்த ஒரு நிலையை பிடிக்க வேண்டும் என்று கற்பனை செய்யலாம். இதற்கு 110% தசை சக்தி பயன்படுத்தப்படுகிறது என்று நாம் நினைக்கலாம். நாம் முன்பு சொன்னது போல இது பிரிபென்ஷன் மோட் அல்லது மனசா ஊசாவோ என்று அழைக்கப்படுகிறது. பயன்படுத்தும் கிளாசிக் நிலை நாம் சொன்ன அந்த சதவீத சக்தியில் இரட்டிப்பாகி 20% தசை சக்தி பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூட்டு மற்றும் தசைகள் அனைத்தும் இணைந்து 20% அல்லது 20 அல்லது 25% அல்லது 15% பயன்படுத்தப்படுகிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இப்போது என்ன நடக்கிறது? இவன் என்னை தள்ளுவானா, இல்லையெனில் என்னை தாக்குவானா? அல்லது நான் தடுப்பதற்காக நான் சொன்ன அந்த 20% சக்தியை மட்டும் என் கையை பயன்படுத்துகிறேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு எப்போது தோன்றுகிறதோ அதைவிட அதிகமான சக்தி நேராக எனக்கு எதிராக வருகிறது, அல்லது இதை உடைக்கும் ஒரு வழி தேவைப்படுகிறது. நடமாட வேண்டும் என்று நினைத்தா இந்த நிலையில என்ன செய்ய வேண்டும்? இப்போது நம்முடைய இந்த கையோ அல்லது இந்த மூட்டுகளோ துண்டிக்கப்படும், அல்லது ஒவ்வொரு தசையிலும் நாம் அதை துண்டித்து பிறகு நான் அதை இணைக்கப் போகிறேன். ஒரு இயக்கம் நடைபெறும் 11 மில்லி வினாடிகளில் மட்டுமே என் தசை சக்தி செயல்படும். கடந்த வீடியோவில் சொன்னது போலவே நாம் 0 இன்ச் பற்றி பேசலாம். பாருங்கள், நாம் பஞ்சு செய்யும் நேரத்தில் அல்லது இப்போது முன்பே சொன்னது போல ரொம்ப குறைந்த எனர்ஜி தான் இல்லையா? என் கையோ இப்படி இந்த ஒரு நிலைப்பாட்டில் பிடித்து வைக்க வேண்டிய எனர்ஜி மட்டுமே என் தசை சக்தி பயன்படுத்தி இருக்கிறது. இங்கே நான் ஒரு கணத்தில் என் எல்லா மூட்டுகளையும் தசைகளுடன் இணைக்கும் போதுதான் அங்கே ஒரு எனர்ஜி வெடிப்பு போல ஆகிறது. அப்படின்னா இப்படிதான் சின்ன சின்ன மென்மையான ஏஜி இல்லையெனில் நம்முடைய தசைகளையும் எலும்புகளையும் அல்லது மூட்டுகளையும் இணைக்கிறது. இல்லையெனில் இதை தொழில்நுட்பமாக சொன்னா அட்டாச் செய்யலாமா டெட்டாச் செய்யலாமான்னு சொல்வது. இதுக்கு ஒரு வேறொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஸ்ரீஜித் என் இரு கைகளையும் பிடிச்சிருக்கிறார் என்று நினைச்சுக்கோங்க. சரி, இந்த ஒன்று நல்ல அளவுக்கு எர்ஜி பயன்படுத்தி கையை பிடிச்சிருக்கிறார். நான் என்ன செய்யறேன்றா, சாதாரணமாக என் தசைகளில் எல்லாம் எதிர் திசையில் அதே சக்தியை கொடுத்து முழுமையாக என் தசைகளை எல்லாவற்றையும் இணைத்து வைத்திருக்கிறேன். இல்லை என்றால் எப்போதும் அழுத்தம் கொடுத்து இதற்கு நான் எதிர்வினை செய்ய முயற்சிக்கிறேன். இல்லை என்றால் இப்படி செய்ய முயற்சிப்பதையே நாம் ஹார்ட் எனர்ஜி என்று சொல்கிறோம். ஆனால் நான் முன்பு சொன்ன மென்மையான எனர்ஜி என்ன செய்கிறது என்று பார்ப்போம். சி என்னை பிடித்திருக்கிறார், மிகவும் வலுவாக பிடித்து வைத்திருக்கிறார். ஆனால் நான் மிக குறைந்த சுமார் 1% எனர்ஜி மட்டுமே இதற்கு எதிராக பயன்படுத்தி இருக்கிறேன். இதனால் நான் என்ன செய்கிறேன்? அல்லது அந்த பிடிப்பை தளர்த்துகிறேன், அதாவது அதை ரிலீஸ் செய்கிறேன். அதே நேரத்தில் நான் அதை மீண்டும் இணைக்கிறேன். அதனால் எனக்கு அதை அகற்ற முடிகிறது. காரணம் என்னவென்றால், நான் முன்பு சொன்னபடி ஒரு எதிர்பாராத சூழ்நிலையை உருவாக்க என் தசைகள் மற்றும் என் இயக்கங்கள் எனக்கு உதவுகின்றன. மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், எர்ஜி போலவே சூழ்நிலைகள் பற்றி பேசும்போது நமக்கு நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டி வரும். ஏனெனில் அதன் கோணங்கள், அதே போலவே நாம் எப்போது பாதுகாப்பாக இருக்கிறோம், எப்போது தாக்குகிறோம் என்பது முக்கியம். பாருங்கள், நிச்சயமாக நமக்கு தெரியும் ஒரு சண்டையில் எதிராளியின் மிகவும் அடிப்படையான நிலை என்ன என்பதை. நாம் தாக்கினா என்ன நடக்கும்? உதாரணத்துக்கு, ஒரு கார்டு நிலைமையில் இருக்கும் ஒருவரை நான் தாக்கிவிட்டால் அல்லது நான் பஞ்ச் அடித்து விட்டால் அங்கு உடனே நடக்கும் விஷயம் என்னவென்றால், இது அவனுக்கு மிகவும் சிறந்த நிலை. இதற்கு நான் செஸ் செய்து அல்லது பார்ப்போம் நடக்கட்டும் என்று நினைத்தால், தாக்கி முடித்த பிறகும் நமக்கு தெரியும் அங்க அந்த டேக் ரீச் ஆகும் வாய்ப்பு மிகவும் குறைவு. ஒரு மூமெண்ட் நடக்க போகிறது என்பதை கவனிக்கவும். உதாரணத்துக்கு, ஸ்ரீஜித் என்ன தாக்க முயற்சித்த ஒரு சமயம். இப்போது ஒரு தூரத்திலிருந்து நம்மை நகர்த்தி நம்மை தாக்குகிறார். அப்போது இங்கே என்ன நடக்கும்? நான் இதை மறுவழி மாற்றும் போது இந்த நபரின் சமநிலை அல்லது கொஞ்சம் சமநிலை இழப்பதற்கான வாய்ப்பு அதிகம். அதே போல் இந்த நபருக்கு இது ஒரு எதிர்பாராத நிலையாக மாறும். இந்த ஒரு நிலை இப்போது என்னை தள்ள முயற்சிக்கும் போது அந்த நேரத்துல என்ன நடக்கும்? பாருங்க, நான் இந்த நபரை சமநிலை இழக்க செய்து அவருடைய பலவீனமான நிலைக்கு கொண்டு வருகிறேன். ஒருபோதும் சிறந்த நிலைக்கு அல்ல, எப்போதும் அந்த பலவீனமான நிலையில தான் நான் தாக்குதல் செய்ய முயற்சிக்கிறேன். இது போலவே எதிரியை எதிர்பாராத நிலைக்கு கொண்டு செல்ல ஒரு இன்னொரு முறையா விங்க பயன்படுத்தும் மற்றொரு முறைதான் கோணங்களை, ஆங்கிள்ஸை உருவாக்குவது. நம்முடைய கோணங்களை எப்படி பயன்படுத்துகிறோம் என்று பார்க்கலாம்.
எடுத்துக்காட்டாக, முன்பு புஷ் செய்ததை போல ஒரு புஷ் வரும்போது அதை நான் புஷ் செய்யும் போது அதை இடது பக்கமாக லெஃப்ட் சைடு திருப்புகிறேன். இல்லையெனில் இந்த வலது பக்கம் ரைட் சைடு திருப்புகிறேன். இல்லை என்றால் மேல் பக்கம் டாப் திருப்புகிறேன். இப்படிதான் நீங்கள் நினைக்கலாம். இவையெல்லாம் நான் ஒரே திசையில தான் செய்கிறேன். ஏனென்றால் அதன் கோணங்கள் ஆங்கிள்ஸ் போவது இடது பக்கம் அல்லது என் 2 கைகளும் இடது மற்றும் வலது கையும் ஒரே திசையில தான். இதை திருப்புவது ரீடைரக்ட் எப்படி பயன்படுத்துறோம்னா இடதையும் அல்லது நம்முடைய இடதையும் வலதையும் அதே மாதிரி தான். மேல் கீழ் அதே மாதிரி இதை பற்றி நாம் அதிகமாக படிக்கும்போது இதன் 45 டிகிரி கோணம் அதற்கேற்ப இது போன்ற பலவிதமான அல்லது 45 டிகிரி கோணத்தில் நாம் பல மடங்கு செயல்களை மல்டிபிள் ஆக்ஷன்ஸ கொடுத்து தான் வீழ்ச்சியில் எதிர்வினை செய்கிறோம். அதை எப்படி நாம் கவனிக்கலாம்? பாருங்கள், அவர் என்னை மீண்டும் தள்ளினார். தள்ளிய போது என் இடது கை மேலே போய் சென்றது, வலது கை கீழே போனது. அப்போது இது 2 மடங்கு கண்டறிதலுக்கு ஆகிறது. இந்த மடங்கு கண்டறிதலுக்கு இந்த நபரை ஆய்வு செய்யுமா? நான் இப்போது இவருடைய பக்கநிலை வீக் பொசிஷனில் தாக்க முயற்சிக்கிறேன். இங்கே அவர் என்னை ஒரு பஞ்ச் அடிக்கும் போது நான் முன்பே சொன்ன அந்த கோணங்கள் அல்லது இடது வலது மேல் கீழ் இவை எப்படி வேலை செய்கின்றன அல்லது அவற்றுக்கு என்ன ஐடியா, அவற்றுக்கு எப்படி எதிர்வினை செய்கிறோம் என்பதையும் நாம் ஒரு சிறிய உதாரணத்துல பார்க்கலாம். இப்போது ஸ்ரீயே பஞ்ச் செய்கிறார். நான் ரைட் டாப் இந்த எல்லா கோணங்களையும் பயன்படுத்தி கொண்டுதான் செய்கிறேன். நான் திரும்பி எப்போதும் ஒரு இணைக்கப்பட்ட சூழ்நிலை உருவாக்குகிறேன். இதனால் எனக்கு அந்த ஒரு போரை எளிதாக்க உதவுகிறது. இதை இப்படி பார்ப்போம். பாருங்கள், நான் ஒரு திசையில் என் வலது கையை சுழற்றுகிறேன். அதே போல் என் இடது கையையும் ஒரு திசையில் சுழற்றுகிறேன். அது அதே திசையில தான். மேலே மற்றும் இடதுபுறமும் அதே திசையில தான். இல்லையெனில் நாம் இதை இப்படி பார்க்கலாம். இடது மற்றும் வலது இரண்டும் ஒரே மாதிரியாக அதே திசையில் இந்த கோணங்களை நான் பயன்படுத்துகிறேன் அல்லது இந்த இயக்கத்தை பயன்படுத்துகிறேன். ஆனால் விஞ்ஞானம் சொல்வது அல்லது நான் முன்பே சொன்னது போல மல்டிபிள் டிடெக்ஷன் அல்ல, மல்டிபிள் மோஷன் என்று சொல்வதில் என்ன அர்த்தம் என்று பாருங்கள். இங்கே என் வலது கை கீழே மற்றும் கீழே சுழற்சி, ஆனால் இடது கை மற்றும் வலது கை இரண்டும் ஒரே நேரத்தில். முன்புறமாக உள்ள இயக்கங்கள் தான் இப்போது நான் இந்த சுழற்சியில பயன்படுத்தியது. இதே மாதிரி தான் மல்டிபிள் டிடெக்ஷன் அல்லது கோணங்களை பயன்படுத்திக்கிட்டுனா பாதுகாப்பும் தாக்குதலும் நடக்கின்றன. நம்முடைய முதல் வீடியோவிலேயே சொன்னோம், என் தோலில் அல்லது என் கையில் இந்த எதிரியின் கை அல்லது என் உடலின் ஏதாவது ஒரு பகுதி தொடர்பு கொள்ளும் போது அல்லது அவனுடைய சக்தி வரும்போது நான் இத மடக்கி அல்லது இதற்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி முன்னே செல்ல வேண்டும். அவனுடைய கை அடுத்த தாக்குதலும் வலுவாக இருக்கும். இங்கும் என்ன நடக்கிறது என்றால் என் தோல் தொடர்பு கொண்டு எனக்கு புரிகிறது, நான் முன்பு சொன்ன 120% சக்தியுடன் தான் என் கை முன்னே செல்கிறது. எனவே என் தோல் இதை உணர்கிறது. இந்த ஆளு இயக்கத்தை எப்போதும் நாமும் கவனிச்சு கொண்டு முன்னே செல்கிறோம். மீண்டும் இந்த ஆளும் கையை தடுக்க முயற்சிக்கிறோம். அதே கோணத்திலேயே கை நகர்த்திக்கிட்டு இருக்குதேன். உங்க பக்கம் திறந்திருந்தா நேரா முன்னே செல்லுங்க. இரண்டாவது எதிர்பார்ப்பு என்ன? உங்க கை எங்கேயாவது அல்லது அந்த பார் எங்கேயாவது நமக்கு ஒரு சிரமம் அல்லது எதிர்சக்தி வந்தால் இங்கே 2 விஷயங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, மறுவழி மாற்றுவது அல்லது புதிய ஒரு பாதைக்கு செல்லுங்கள். இப்படிதான் விஜில் இந்த சென்சிட்டிவிட்டி வேலை செய்கிறது. சிஜோனை நாம் அறிமுகப்படுத்திக் கொள்ளுவோம். இங்கே நாம் முன்பு கூறிய சென்சிட்டிவிட்டி அல்லது ஒரு போரில் அதிகமான இயக்கங்கள் ஏற்படும் போது நமக்கு தெரியும் 11 தாக்குதல்கள் மட்டுமல்ல, பல இயக்கங்கள் இருக்கும். நம்முடைய கை அல்லது நம்முடைய தோல் தொடும் அல்லது நம்முடைய எதிராளி தொடும் அந்த ஒரு பகுதியை நாம் உணர்ந்து அந்த நபரின் சக்தியை நாம் மறுவழிப்படுத்தி உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னோம். அப்போ என்ன காரணம்? இது பெருவில் நடக்கும் சண்டையில் மிகவும் உடனடி முறையில் நடக்கும் இந்த இயக்கங்களை நாம் அடையாளம் காண முடிகிறதா? இல்லையெனில் இந்த உணர்திறனை உடனடியாக நாம் அணுக முடியுமா? அதற்கு பதிலளிக்க முடியுமா? சயின்ஸில் ஒரு முக்கியமான உணர்வு என்பது சீஸ் என்று சொல்வது. நாம் டபுள் ஸ்டிக்கி ஹேண்ட் என்று வேண்டுமானால் அதற்கு சொல்லலாம். இது எப்படி வேலை செய்கிறது அல்லது இந்த சீஸ் என்ன நன்மை தருகிறது, நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் சண்டையில் என்பதையும் பார்க்கலாம். இன்ஸ்பெக்டடான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது எப்படி என்பதையும் இந்த எஸ்என்சி செய்யும் போதே உங்களுக்கு புரியும். இங்கே சிஜோ பார்ட்டிய ஓபன் செய்து தன் 2 கைகளையும் ஒரு கையால் பாதுகாத்துக் கொண்டு தாக்க முயற்சிக்கிறார்.
இங்கே கவனமாக பார்த்தால் உங்களுக்கு புரியும். இத ஒரு கொரியோகிராஃபராக நாம் கற்றுக்கொள்கிறோம் என்றாலும் என் கையோ அல்லது சிஜோவின் கையோ இடையே ஒரு தொடர்பு உள்ளது. அந்த தொடர்பை புரிந்து கொண்டு எப்படி இந்த திறனை புரிந்து கொள்கிறோம் அல்லது இந்த இரண்டு கைகளுக்கு இடையிலான தொடர்புள்ள இந்த உணர்வை புரிந்து கொண்டுதான் சிஜோ இங்கே தாக்க முயற்சிக்கிறார். இப்படிதான் விங்சுனில் நாம் சீசாவு என்று சொல்லும் ஒரு விருப்பம் அல்லது ஒரு உணர்வை நாம் பயிற்சி செய்கிறோம். இதன் பலன்கள் என்னவாக இருக்கும்? 2-3 பலன்கள். ஒரு எளிமையான விஷயத்தை நான் சொல்லட்டுமா? சீசாவு என்று சொல்லும் பயிற்சி அல்லது இந்த உணர்வை நாம் செய்வது மிகவும் நெருக்கமாக இருக்கும் போதே, அதாவது ஒரு நெருக்கமான தூர இடத்துல தான் இதை பயிற்சி செய்கிறோம். அதனால் மிகவும் எளிதாகவே அவனுக்கு நம்ம தாக்க முடியும். இப்படி மிகவும் நெருக்கமான தூரத்துல நாம் பயிற்சி செய்யும் போது, என்னை தாக்க முயற்சிக்கும் போது என் கை அல்லது எந்த கை விடுதலையாக இருக்கிறதோ அந்த கையை பயன்படுத்தி இந்த ஆளின் ஒவ்வொரு தாக்கத்தையும் தடுக்கவும் அவனும் எளிதாகவே ஒரு புதிய பாதையை திறக்கவும் முடியும். அதே நேரத்துல எப்போது இந்த பாதை தெளிவாக திறக்கப்படுகிறது என்பதை கவனிக்க வேண்டும். அப்போது அவன் தாக்குவான். இதை செய்வது இந்த 2 கைகளும் அல்லது இந்த சொல்வதான எஸ்எம்சிகள் நாம் பல வருடங்கள் பயிற்சி செய்யும் போது என்ன நடக்கிறது என்றால், நம்முடைய ஒவ்வொரு கோணங்களிலும் நகரும் ஒவ்வொரு கோணத்தையும் நான் எளிதாகவே கண்டுபிடித்து அவனை திரும்ப தாக்க முயற்சிக்கிறேன். சரி, நீங்கள் இதை உள்ளிருந்து கவனித்தால் புரியும். ஒரு காரணத்தினாலும் நம்முடைய பார்வை அல்ல இதற்கு உதவுவது, என் தோல் உணர்வுதான் இதற்கு உதவுகிறது. இத போல ஒரு மூடிய இடத்துல என் கண்கள் மூடி இருக்கும் போது எனக்கு தாக்குதல் செய்யக்கூடிய ஒரு தூரத்துல தான் இது வேலை செய்கிறது. அதனால் நான் முன்பே சொன்னது போல ஒவ்வொரு கோணத்தையும் நம்முடைய தோல் மிகவும் துல்லியமாக உணர முடியும். அப்போ நம்முடைய கண்கள் மூடி இருக்கும் போதும் இதற்கு நாம் எப்படி பதிலளிக்க முடியும் என்பதையும் அதனால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதையும் பார்க்கலாம். தெருவில் ஒருவரால் ஒரு தூரத்திலிருந்து நம்மை தாக்கும் போது அதை எப்படி சமாளிக்க முடியும்? நிபுணர் அல்லாத ஒருவர் என்றால் எப்படி? ஒரு நபர் எப்போதும் நம்மிடம் விரும்புவது என்ன இருக்கும்? இந்த நபரை இங்கே அதிகமாக குறிச்சி ரேஞ்சுக்கு அணுக அனுமதிக்கும் போது நான் இங்கே பேசுவது முழுவதும் மேலுடலை பற்றி தான் அல்லது அதிகமாக பயன்படுத்தும் கை பற்றி தான் பேசுகிறேன். இதே மாதிரிதான் நம்முடைய லகு பயன்படுத்தியும் நமக்கு இதே மாதிரிதான் இந்த வேலை செய்யப்படுகிறது. அதனால் இதை இப்படி ஒரு முறையில் பார்க்கலாம். அது ஒன்னு ஸ்ட்ரீட் ஃபைட்டில் இல்லை என்றால் ஒன்று லாங் ரேஞ்சில் ஒருவர் தாக்கும் போது என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். இப்போது சிஜோ என்னை தாக்க முயற்சிக்கிறார். எனக்கு சமயத்தில் என் கை அதை உணர முடிகிறது. அதே சமயத்தில் நமக்கு அதை திரும்ப ரியாக்ட் செய்யவும் முடிகிறது. சரி, நம்மால் சீசாவல் நம்மால் சென்சிட்டிவிட்டி உருவாக்குவது போலவே இன்னொரு கேள்வியும் உள்ளது. எதற்காக லெம்மை பயிற்சி செய்கிறோம்? எல்லாரும் கேட்டிருக்கும் ஒரு விஷயம், நம்முடைய கையின் நிலையை மேம்படுத்துவதற்காகவே மூடியை இடையில் வைத்து பயிற்சி செய்கிறோம். ஒருபோதும் இல்லை. 2-3 ஐடியாஸ் தான் முக்கியமாக இந்த பயிற்சியில் நம்மால் கைவிடப்படுவது. அது என்னவென்று நான் சுருக்கமாக சொல்கிறேன். நமக்கு கூடுதல் விவரமாக அம்மாவை பற்றி நமக்கு ஒரு வீடியோ ஒன்று நமக்கு சொல்லலாம். இங்கே நீங்கள் பார்த்தால் உடனம்மியின் ஒவ்வொரு கையிலும் சிறிய ஒரு இயக்கம் இருக்கிறது என்பதை காணலாம். இந்த கை ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறிய இயக்கம் உள்ளது. நாம் நம்முடைய அந்த ஒரு எதிரியை என்று நினைத்து இதை பாவிக்க வேண்டும். நான் இந்த கையில் ஒரு சக்தி கொடுத்து விட்டால் 3.5 மில்லி அல்லது 1 ஃபயர் மில்லி மட்டுமே இது நகரும். இப்போது நமக்கு தெரியும், ஒரு காரணத்தினால் இந்த கை இல்லை என்றால் ஒருபோதும் நகராது அல்லது அந்த பக்கம் செல்லாது. அதனால் மிகவும் வலுவான 11 எதிரியின் சக்தியாகத்தான் நம்முடைய இந்த கையை இங்கே பார்க்கிறோம். சரி, நான் என்ன செய்ய? இப்போது இந்த ஒரு சிறிய இயக்கத்தின் உள்ளிருந்து என் தோல் உணர்கிறது. இல்லையெனில் என் கை அங்கே ஒரு வலுவான சக்தியை உணர்கிறது. அதனால் உடனே நான் அந்த சக்தியை அதன் எதிர்பக்கமாக திருப்பி விடுகிறேன். பிறகு நான் திரும்பி தாக்குகிறேன். நான் முன்பு சொன்ன அதே முறையே இது. ஏனெனில் நம்முடைய பாதையில எங்கேயாவது ஒரு சக்தி இருந்தா நிச்சயமாக நாம் அதை ஒரு புதிய இடத்திற்கு மாற்றி முடிக்க வேண்டும். மற்றொரு விஷயம் என்னவென்றா, முன்பே நான் சொன்னது போல இது ஒரு காரணத்தினாலும் ஒரு வரம்பை மீறுவதில்லை. இல்லையெனில் இந்த ஃபயர் மில்லிமீட்டரில் அதிகமாக நகராததால் நாம் முன்பே சொன்னதோ அல்லது ஒவ்வொரு கை வடிவத்திற்குள்ளும் கற்றுக்கொள்ளும் அந்த ஒவ்வொரு வடிவமும் சரியான முறையில் என் கையின் அந்த ஒரு வடிவம் சிலிக்கோ அல்லது அந்த ஒரு கோணத்தை அங்கேயே வைத்திருக்கமோ அந்த ஒரு வடிவம் எப்படி இருக்கிறது அல்லது சதவீதம் நம்முடைய ஒன்று அல்லது டிரான்ஸ் ஆகும் அல்லது பாஸ் ஆகும்.
இதன் எல்லா வடிவங்களும் எப்படி இருக்கின்றன என்பதை நம்மை சரியாக கற்றுக் கொடுக்கிறதும் குடும்பமே. ஒவ்வொரு நிலைக்கும் கொண்டு போய் பிடித்து வைக்கும். அந்த ஆற்றலை புரிந்து கொண்டு அல்லது புதிய பாதையை நாம் கண்டுபிடிப்போம். அப்போதுதான் நமக்கு உண்மையில் புரியும். இந்த பயிற்சியில் நாங்கள் ஒவ்வொரு இயக்கத்தையும் மிகவும் மெதுவாகவே செய்கிறோம். அதற்கு பிறகுதான் நாம் பலமுறை முயற்சி செய்து முடித்த பிறகு நமக்கு புரிகிறது, அல்லது நம்முடைய கை தொடும்போதே நமக்கு புரிகிறது அது ஆற்றல் தான் என்று. அப்படி என்றால் இந்த பயிற்சியில நமக்கு இது புரிகிறது. இதன் ஒரு நன்மை எங்கே கிடைக்கிறது என்றால், ஒரு தெரு சண்டையில் நாம் முன்பு கூறிய பல சென்சுகளையும் நீங்கள் ஒரு முறை பின்னோக்கி யோசித்து பார்த்தால், ஒவ்வொரு சென்சிலும் நம்முடைய கை எதிரியின் ஆற்றலை அல்லது கோணத்தை எப்படி எங்கு திருப்பிவிட வேண்டும் என்று உணர்கிறது. அதை நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் விஞ்சுன் என்ற மார்ஷியல் ஆர்ட்ஸில் பயன்படுத்தப்படும் பல முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நாம் பேசினோம். அவற்றின் ஒரு சராசரி வடிவத்தை புரிந்து கொள்ளும் வகையில் எல்லா விஷயங்களையும் சேர்த்து நான் இங்கே உங்களிடம் பேசினேன். இனி மற்ற வீடியோக்களில் ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி நாம் பேசலாம். விவரமா உள்ள விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டோ அல்லது அதை புரிந்து கொண்டோ ஒரு புதிய வீடியோவாக உங்கள் முன் நான் வருவேன். நன்றி.